ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக 1 or 2 மார்க்கு இந்த டாபிக் இல்லாமல் இருக்கவே செய்யாது. ஸோ நம்ம இந்த டைம் ஒர்க் பொறுத்தவரை ஒரு 7 பார்ட்டு பார்ப்போம். அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் ஒரு 70 கொஷின், சரியா? ஒரு 70 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 70 கொஷின் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா தரவா நீங்கள் எந்த விதமான மக்கப் பண்ணாமல் நீங்கள் புரிஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ணிடலாம், கரெக்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், சரியா? ஸோ நிறைய பேர் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற ஒரு டாபிக் இந்த டைம் அண்ட் ஒர்க் டாபிக். ஸோ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அப்ரோச் பண்ணிடலாம். நான் கொடுக்குற 70 கொஸ்டின் தரவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி கேட்டாலும் சரி அட்டன் பண்ணிடலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு பயம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு பார்த்து முடிச்சவங்க இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தெளிவு பண்ணிக்கோங்க. டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் மென்ஷன் பண்ணிடுறேன். டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கான ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்ட் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் பேசிக் கான்செப்ட். சரி, அந்த பார்ட் 1ல் 10 கொஸ்டின் பார்ப்போம். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஏ பி 2 பேர் வச்சுக்கோங்களேன். அதில் ஏ ஒரு வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க, பி ஒரு வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க, அப்புறம் ஏ பி சேர்த்து எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படி கொஸ்டின் கேட்கலாம். அதில் ஏ பி சி கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை கேட்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஏ இத்தனை நாள் வேலை முடிச்சிட்டாங்க, ஏ பியும் சேர்ந்து இத்தனை நாள் வேலை முடிச்சிட்டாங்க, பி மட்டும் அந்த வேலை எத்தனை நாள் பண்ணி முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அந்த டைம் அண்ட் இருக்க போகுது. பட் இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட் 5 6 ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும், சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அமித் கேன் டூ எ ஒர்க் இன் 8 days. சுமித் கேன் டூ த சேம் ஒர்க் இன் 6 days. இன் ஹவு மெனி டேஸ் வில் தே டுகெதர் கம்ப்ளீட் த சேம் ஒர்க்? கொஸ்டின் புரியுதா? ஸோ அமித் அப்படிங்கிற பர்சன் ஒரு வேலையை 8 நாள் முடிக்கிறாப்லையாம். அதே சுமித் அந்த வேலையை 6 நாள் முடிக்கிறாப்லையாம். 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க டுகெதர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அதோட டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஃபார்முலா மெத்தட், இன்னொன்று எல்சிஎம் மெத்தட். ஸோ இந்த இதில் ரெண்டுமே சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் போக என்ன பண்ணோம் அப்படின்னா 2 பேர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே இது 3 பேர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே இந்த 2% வச்சு பார்க்கும்போது ரெண்டும் பார்த்துருங்க, சரியா? ஒரு 2-3 கொஸ்டின் ரெண்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் 2 பேர் வச்சு கேட்டாங்கன்னா ஃபார்முலா தான் நான் சொல்லி தருவேன். 3 பேர் வச்சு கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் சொல்லி தருவேன், சரியா? ஸோ தான் ஈஸியாக இருக்கும் 3 பேர் வச்சு கேட்கும்போது. சரி, ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபார்முலா என்னென்னா HY டிவைடட் பை H + Y. இதுதான் ஃபார்முலா. எதுக்குள்ளே ஃபார்முலா? ஏ கொடுத்துருப்பாங்க, பி கொடுத்துருப்பாங்க, ஏ + பி கேட்டாங்கன்னா இதான் உங்களுடைய ஃபார்முலாவாக இருக்கும், சரியா? ஏ கொடுத்துட்டு பி கொடுத்துட்டு ஏ + பி என்னன்னு கேட்டாங்கன்னா உங்கள் ஃபார்முலா என்ன? HY டிவைடட் பை H + Y. கண்ணை மூடிட்டு நம்பர் தூக்கி போட்டுருங்க. 8, அப்புறம் நான் 8ல் 8, அடுத்துன்னு 6. ஸோ 8 × 6 டிவைடட் பை கீழே என்ன? H + Y. 8 + 6, 8 6 are 48 அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. எப்போவுமே கீழே அந்த சம் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணி கீழே போட்டுருங்க. மேலே இருக்கிறத பெருக்கியது பெருசாகக்கூடாது. 48/14 போட்டிங்கன்னா இது 14 கட் ஆகுமா கட் ஆகாதான் டவுட் வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் மேலே நீங்கள் பெருக்காமல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 டேபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும், சரியா? ஸோ கட் பண்ணிக்கலாமா? ஸோ 2 4s are 8, 2 7s are 14. வேறு கட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 4 × 6 24, 24/7. இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 2 பேரும் சேர்த்து 24/7 நாளில் அந்த வேலையை பண்ணி முடிப்பாங்க, சரியா? இது ஃபார்முலா மெத்தட். அதே இது எல்சிஎம் மெத்தட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஏக்கு வேல்யூ கொடுத்துட்டான் 8 days, பிக்கு வேல்யூ கொடுத்துட்டான் 6 days. நீ என்ன பண்ணோம் அப்படின்னா ஏவுடைய 1 day ஒர்க் கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி பி உடைய 1 day ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 1 day ஒர்க் கண்டுபிடிக்க பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் 8 1 day ஒர்க்குனா 1/8 அவ்வளோதான். 6 1 day ஒர்க்குனா 1/6 அவ்வளோதான். ஸோ என்ன பண்ண போகிறீங்க? 2க்கும் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ 8க்கும் 6க்கும் எல்சிஎம் என்ன? 24. ஸோ 24 இருக்குது. ஸோ 24 என்ன பண்ணுவீங்க? 8 24 times போகும், 3 times போகுமா? ஸோ 3 × 1 3. 6 24க்கு 4 times போகும். ஸோ 4 × 1 4, 3 + 4 7, 7/24, சரியா? ஆனால் எல்சிஎம் மெத்தட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ரெசிப்ரோக்கல் கிடைக்கும். அது என்ன பண்ணிக்கணும், நீங்கள் அதை திருப்பி தலையில் மாற்றி 24/7 போட்டால் தான் உங்களுடைய ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஃபார்முலா மெத்தடில் பண்ணிங்கன்னா டேரக்ட் ஆன்சர் கிடச்சிரும். எல்சிஎம் மெத்தடில் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் சால்வ் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் கிடைக்கும். நீங்கள் திருப்பி தலையில் 24/7 போட்டு ஆன்சரை சூஸ் பண்ணணும். கண்டிப்பாக சாய்ஸில் 7/24 இருக்கும், இன்னொரு சாய்ஸில் 24/7 இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தப்பாக தான் மாற்றி போடுவீங்க. ஸோ தெளிவாக இருந்துக்கோங்க. எல்சிஎம் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் ரெசிப்ரோக்கலை மாற்றி தான் உங்கள் ஆன்சரை சாய்ஸ் பண்ணணும் அப்படிங்க மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. தெரியாமல் தப்புட பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு தப்புடக்கூடாது, சரியா? சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். A and B can do a work in 12 days. B and C in 15 days.
and C and A in 20 days. If A, B, C work together, they will complete the work in how many days கேட்குறாங்க. கொஸ்டின் புரிஞ்சா? ஸோ 3 பேர் இருக்காங்க. ஏயும் பியும் சேர்ந்து 12 டேஸாம், பியும் சியும் சேர்ந்து 15 டேஸாம், சி அண்ட் ஏயும் சேர்ந்து 20 டேஸ் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து சரியா 3 பேரும் சேர்ந்து டுகெதர் 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் இந்த வேலையை பண்ணி முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் வந்து ஃபார்முலா மெத்தட் உண்டு, எல்சிஎம் மெத்தட் உண்டு. ஸோ ஃபார்முலா என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா சரியா. ஸோ 2xyz டிவைடட் பை xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx. நான் ஏன் வந்து 3 பேர் செய்யும்போது ஃபார்முலா மெத்தட் வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி இன்டூ பண்ண வேண்டியது நிறையா இருக்கும். ஸோ கீழே இன்டூ பண்ணி பெருக்கி இது நம்பர் சின்ன நம்பர் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இப்போ நம்பர் பெருசுனா நம்ம இன்டூ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணேன், நான் வந்து எல்சிஎம் மெத்தட் ஃபாலோ பண்ணலான்னு சொன்னேன். அது 2 பேர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா ஈஸியாக இருக்கும் சரியா. இது வேறு ஒன்றும் இல்லை, இதான் ஃபார்முலா. ஸோ 2 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன வேல்யூ நமக்கு 12, இன்னொன்று வந்து 15, இன்னொன்று வந்து 20 சரியா. ஸோ 12, 15, 20 கீழே வந்து 12 into 15, 15 into 20, 20 into 12 இப்படி சால்வ் பண்ணி வரப்போகுது. இது வந்து எல்சிஎம் மெத்தட் சரியா. ஓகே தானே, இது சொல்லணும் அவசியம் இல்லை, சிம்பிளிஃபிகேஷன் தான், அப்படி பண்ணி முடிச்சிருங்க. அதே இது எல்சிஎம் மெத்தட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான், ஏ ப்ளஸ் பி வந்து 12 கொடுத்துருக்கான், பி ப்ளஸ் சி வந்து 15 கொடுத்துருக்கான், சி ப்ளஸ் ஏ வந்து 20 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண போகிறீங்க, அவ்வளோத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆட் பண்ணிங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் என்ன வரும், 2a தானே. ஸோ இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ, ஸோ 2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 2cன்னு வரும் கரெக்டாக. அதில் காமன் 2 வெளியே எடுத்துக்கலாமா, அதான் எடுத்துருக்கேன். 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு காமன் வெளியே எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம என்னது இந்த ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அப்படியே போட மாட்டோம், 1 day ஒர்க்காக மாற்றுவோம் கரெக்டாக. அப்போ 12க்கு 1 day ஒர்க் என்னதான் இருக்கும், 1/12. 15 1 day ஒர்க் என்னதான் இருக்கும், அதாவது பி ப்ளஸ் சிக்கு 1 day ஒர்க் என்னது 1/15, சி ப்ளஸ் ஏக்கு 1 day ஒர்க் என்ன 1/20. சால்வ் பண்ணலாமா, 12, 15, 20 எல்சிஎம் என்ன இருக்கும் 60. எப்படி டக்கு 16 சொன்னேன், 20 வந்து 15 போமா, போகாது. 20க்கு அடுத்த மல்டிபிகேஷன் என்ன 40 கரெக்டாக. 20 into 40, 40 வந்து போமா 15 போமா, போகாது. 15க்கு அடுத்த நம்பர் என்ன 60, 60 வந்து 20க்கு போகும், 15க்கும் போகும், 12க்கும் போகும். அப்போ நம்மளுடைய எல்சிஎம் வந்து 60 தான். இப்போ நான் சொன்ன பொருள் அப்படின்னா எஸ் யூஷுவல் 12, 15, 20 அப்படின்னு கூட டாம் மெத்தட் யூஸ் பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. தயவு செஞ்சு நோட் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். சும்மா படம் பார்த்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது சரியா. எக்ஸாம் டைமில் போட்டு விட்டுருவீங்க. செஞ்சது முடிச்சு இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டினை மொத்தம் எழுதி வச்சுக்கிட்டு நீங்களே செஞ்சு பாருங்கள். இங்கே ஆன்சர் புரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க சரியா. அடுத்து 5 + 4 + 3 என்னது 12. ஸோ 12/60 கட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1/5 கிடைக்கும். ஸோ 12 தானே 9 down, 12/60 என்ன கட் பண்ண கிடைக்கும் 1/5 அப்படிங்கிற கிடைக்கும் சரியா. ஸோ இந்த 1/5 அப்படிங்கிறது வந்து என்ன வேல்யூ நமக்கு சேர்த்து உள்ளது புரியுதா உங்களுக்கு. 2a + p + c வேல்யூ வந்து என்னது 1/5 கரெக்டாக. நமக்கு என்ன தேவை இருக்குது, a + p + c மட்டும் தேவை இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், a ப்ளஸ் நாங்கள் இந்த கட் பண்ண வச்சுருக்கேன் சரியா. அந்த கட் பண்ண வேண்டாம், 12/60 அப்படியே வச்சுருக்கேன். இந்த a + p + c கண்டுபிடிக்கணும். ஸோ 2 இந்த பக்கம் இருக்குது, என்ன கொண்டு அந்த பக்கம் கொண்டு போவீங்க, கொண்டு போனால் கீழே போயிடும் கரெக்டாக. ஸோ கீழே போனால் கட் பண்ணிக்கலாமா, 2வையும் கட் பண்ணால் 6 வருமா. ஸோ 6ஐயும் 16 கட் பண்ணால் 1/10ன்னு வரும். ஸோ எல்சிஎம் மட்டும் எடுத்துருக்கீங்க. ஸோ ரெசிபிக்கில் மாற்றி போடுவீங்க. ஸோ ஆன்சர் என்ன 10 days சரியா. ஸோ கட் பண்ணாலும் சேம் தான், கட் பண்ணால் 1/5 வருமா, திரும்பி 2 இங்கே கொண்டு போவீங்களா. ஸோ 5 × 2 10, 3 மாற்றி போட்டிங்கன்னா 10 days வரும் சரியா. நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணாமல் சால்வ் பண்ணிட்டேன், அவ்வளோ வித்தியாசம். ஸோ கடைசியில் ரெசிபிக்கில் மாற்றி போடணும். ஸோ 10 days வரும், அது மட்டும் மறந்துடுறாங்க, தயவு செஞ்சு மறந்துடுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின், A and B can do a piece of work in 10 days, B and C in 15 days and C and A in 20 days சரியா. தென் C alone can complete to do the work in how many days கேட்குறாங்க சரியா. ஸோ AB கொடுத்துட்டான் 10, B + C கொடுத்துட்டான் 15, C + A கொடுத்துட்டான் 20. அவன் என்ன கேட்குறான், 3 சேர்ந்து கேட்கல, C மட்டும், C அலோன் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு இது எல்சிஎம் மெத்தட் சால்வ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஃபார்முலா சொல்லி தரேன் சரியா. ஸோ சேம் மெத்தட் தான் சரியா. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ 2 × A + B = 1/10, 1/15, 1/20. எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம் 60 தான் வரும். ஸோ 10 வந்து 60க்கு வந்து 6 times போகும். ஸோ 6 × 1 6, 15 வந்து 60க்கு வந்து எத்தனை டைம்ஸ் போகும், 15 4s are 60, அந்த 4 × 1 4, 20 வந்து 3 times போகும். ஸோ 3 × 1 3, 6 + 4 10, 10 + 3 13, 13/60 ரைட்டா. ஓகே தானா. ஸோ A + B + C என்ன நமக்கு 13/60 வராது. இந்த 2 இங்கே கொண்டு போவீங்கல்ல, கொண்டு ஆயிரும், × 2 பண்ணுவீங்க, 13/120 அப்படிங்க கிடைக்கும் கரெக்டாக. இதானது A + B + C உடைய வேல்யூ. அடுத்து என்ன கேட்டிருக்கேன், நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கேட்டாங்க, முடிச்சிட்டோம், இது ஸ்டாப் பண்ணிட்டோம். நான் என்ன கேட்டிருக்கான், C மட்டும் கேட்டிருக்கான். இப்போ என்ன பண்ணிக்கலாம், நமக்கு A + B + C வந்து வேல்யூ தெரியும், B ப்ளஸ் நமக்கு C தானே தேவை. அப்போ A + P வந்து 10ன்னு தெரியும். அந்த A + P எங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா C கண்டுபிடிச்சலாமா.
புரியுது உங்களுக்கு? சி மட்டும் கேட்டிருக்காங்க, அப்போ சி அப்படிங்க வச்சுக்கோங்க. மீதி பாக்கி என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி இருக்குது. நமக்கு ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க. ஸோ அது இந்த ஏ ப்ளஸ் பியில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா சியை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி என்ன 10, ஸோ 1/10 + c = 13/120. ஸோ c = 13/120, இது அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ -1/10. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. எல்சிஎம் என்ன வரும், 120 வரும். 120 வந்து எத்தனை டைம்ஸ் போகும், 1 டைம்ஸ் போகும். 13 × 1 13. 10 வந்து எத்தனை டைம்ஸ் போகும், 120க்கு 12 டைம்ஸ் போகும். ஸோ 12 × 1 12. 30 - 12 1, 1/120. ரெசிப்ரோக்கலாக மாற்றுவீங்க. ஸோ ஆன்சர் என்ன, 120 டேஸ். சரியா? ஸோ 3 வேர்ட்ஸ் கேட்டாங்கன்னா எல்சிஎம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டினை நீங்கள் ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து ஃபார்முலா. வேணும்னா செஞ்சு பார்த்துக்கோங்க. இது என்ன ஃபார்ம் அப்படின்னா, இதில் சி மட்டும் கேட்டிருக்கானா, ஸோ சி அலோன் கேட்டிருக்கானா, அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். பி மட்டும் கேட்டாங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஏ மட்டும் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அந்த மைனஸை மாற்றி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. இது தேவையே இல்லை. கண்ணை மூடிட்டு இந்த ஃபாலோ படிச்சுக்கோ, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏ கேட்டாலும் சரி, பி கேட்டாலும் சரி, சி கேட்டாலும் சரி, கண்டிப்பாக அடிச்சிடலாம். சப்போஸ் ஏ மட்டும் கேட்க என்ன பண்ணுவீங்க, ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், பி + சி வேலையை தெரியும், இங்கே 15 போட்டு கண்டுபிடிக்க போகிறீங்க. அதே மாதிரி பி மட்டும் என்ன பண்ண போகிறீங்க, சி + ஏ தெரியும். ஸோ சிக்கும் ஏக்கும் வேலையை 20 தெரியும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பிஏ கண்டுபிடிக்க போகிறீங்க. சரி, தேவையில்லாமல் இந்த ஃபார்முலா வேணால் பார்த்துக்கோங்க, தப்பு இல்லை. பட் இருந்தாலும் வந்து மைனஸை மாற்றி போட்டால் ஆன்சர் வராது. சரியா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏ + பியை வந்து இந்த ஃபார்முலா சொல்லி தரேன். ஏ + பி வந்து எக்ஸ்னு எடுத்திருக்காங்க, பி + சியை வந்து ஒய்னு எடுத்திருக்காங்க, சி + ஏ வந்து இசட்னு எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ ஏ அதை கீழே தெரியுங்களா ஃபார்முலா, அவங்க ஆன்லைன் ஃபார்முலா தெரியுங்களா, என்னது 2hy/hy + yz + zhன்னு போடுவோம். அதை 3 சேர்த்து. இங்கே ஏ மட்டும் கேட்டாங்கன்னா நமக்கு ஏக்கு என்ன நொட்டேஷன், எக்ஸ் போடுவோமா. ஸோ எக்ஸ் வந்து எங்கே செகண்ட் இருக்கோ அந்த இடத்துல மைனஸ் போடணும். பி மட்டும் கேட்டாங்கன்னா நமக்கு ஒய் தானே போட்டிருக்கோம், ஒய் எங்கே செகண்ட் இருக்கோ அந்த டேர்ம் மைனஸ் போட்டுக்கணும். மீதெல்லாம் ப்ளஸ் தான் வரும். சி கேட்டிருக்காங்க அப்படின்னா சிக்கு டேர்ம் என்ன, இசட்டு தானே. ஸோ இசட் எங்கே செகண்ட் வருதோ அங்கே என்ன வரும், மைனஸ்னு சொல்லி போட்டுக்கலாம். சரியா? அந்த ஃபார்முலா படிச்சிங்கன்னா ஓகே. இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நான் சொல்கிறது இந்த மெத்தட் தான் ஈஸி, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இதை படித்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, ஆல்ரெடி டஃப்னு நினைப்பீங்க, ஃபார்முலா போட்டு மைனஸாக ப்ளஸ் கன்ஃபியூஸ் பண்ணி சொதப்பிடுறாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4th கொஸ்டின். A and B together can do a work in 10 days. A alone can do it in 30 days. Find the time taken for B alone to do it. இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு அடுத்த அப்டேஷன். சரியா? ஸோ அங்கே ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒய் கொடுத்துருந்தாங்க, அதாவது ஏ கொடுத்துருந்தாங்க, பி கொடுத்துருந்தாங்க, ஏ + பி கேட்டிருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, சரி ஏ + பி கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ 2 ஃபார்முலா தான். சரியா? 2 ஃபார்முலா தான். 2 பர்சன்ட் வரும்போது ஏ கொடுத்துட்டு பி கொடுத்துட்டு ஏ + பி கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன, xy/x + y. அதே நேரத்தில் ஏ + பி கொடுத்துட்டு ஏ கேட்டாலும் சரி, அதாவது பியை கொடுத்துக்கிட்டு ஏ கேட்டாலும் சரி, அல்லது ஏ கொடுத்துட்டு பி கேட்டாலும் சரி, என்ன பண்ணால் போதும், இந்த இடத்துல மைனஸ் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஏ + பி கேட்டாங்கன்னா கீழே ப்ளஸ் வரும், ஏ மட்டும் அல்லது பி மட்டும் அப்படி கேட்டாங்கன்னா கீழே வந்து மைனஸ் வரும். அவ்வளோதான். சரியா? ஸோ போட்டுக்கலாமா, அதாவது டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். அவ்வளோதான். ஸோ 10 × 30 கீழே வந்து மைனஸ் பண்ண போகிறீங்க. 30 - 10 20. கட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதா உங்களுடைய ஆன்சர். கட் பண்ணிக்கலாமா? ஸோ கட் பண்ணிங்கன்னா 15 days. அதே இது நீங்கள் வந்து எல்சிஎம் மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணணும், இங்கே மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். அங்கே ப்ளஸ் போட்டிருப்பீங்க, இங்கே வந்து மைனஸ் பண்ணி as usual சால்வ் பண்ணணும். ஆன்சர் வந்து 1/15 கிடைக்கும். திருப்பி அதை என்ன பண்ணிக்கணும், ரெசிப்ரோக்கில் மாற்றி 15ன்னு மாற்றிக்கணும். சரியா? சரி, ஓகே. அடுத்த கொஷின். 5th கொஷின். A and B together can complete the work in 8 days. B and C together in 12 days. All of the 3 together can complete the work in 6 days. In how much time will A and C together will complete the work ன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ சூப்பர் கொஸ்டின். சரி, அதெல்லாம் சரியா. ஏ அண்ட் பி 8ன்னு கொடுத்துருக்காங்க, பி + சி வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க, 3 சேர்த்து வந்து சின்னு கொடுத்துருக்காங்க, ஏ + சி என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்னே வரிசையாக அப்படி எழுதிலாம் சால்வ் பண்ணக்கூடாது. சரியா? புரியக்காண்டி எழுதி வச்சுருக்கேன். ஸோ எக்ஸாமில் ஷார்ட்டாக முடிக்க பார்க்கணும். சரி, எவ்வளோ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சொல்லித்தரக்காண்டி கொஞ்சம் ஸ்டெப்பு ஜாஸ்தியாக இருக்கும், பார்க்க பெருசு மாதிரி இருக்கும். இதை நினச்சி ஐயோ கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சரியா? கான்செப்ட்டும் பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் வந்து எவ்வளோ தூரம் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் கேட்டு புரிஞ்சால் ஏ + பி கொடுத்துருக்காங்க, பி + சி கொடுத்துருக்காங்க, ஏ + பி + சி வந்து கொடுத்துருக்காங்க, இதில் ஏ + சி கேட்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாஸ்டர் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துகிட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள். சரியா? ஸோ ஏ + பி கொடுத்துருக்கான், பி + சி கொடுத்துருக்கான், 3 கொடுத்துட்டான். எப்படி அந்த ஏ + சியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம், ஏ தனியாக கண்டுபிடிங்க, சிஏ தனியாக கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு நீ ஆட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சி போயிடும். சரி, எப்படி ஏ தனியாக கண்டுபிடிக்கிறது
எப்படி சி தனியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சா? அப்படி கொஸ்டின் என்ன பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தெரியும். இந்த இடத்துல நீங்கள் ஏ ப்ளஸ் பியை போட்டிங்க அப்படின்னா என்ன கிடச்சிடும்? சி கிடச்சிருமா? அதே மாதிரி இன்னொரு இக்குவேஷனில் பி ப்ளஸ் சி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏ கிடச்சிருமா? ஸோ ஏ சி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதான் பண்ண போகிறேன். இந்த இக்குவேஷன் எடுத்திருக்கேன். இந்த இக்குவேஷனில் நமக்கு ஏ ப்ளஸ் பி என்னன்னு தெரியும்? 8ன்னு தெரியும். ஸோ ஏ ப்ளஸ் பி இடத்துல 1/8 ஒன் டே ஒர்க்கு 1/8 ப்ளஸ் இந்த சி போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஒன் டே ஒர்க்கு 1/6. இனி சி ஈக்குவல் டு இந்த 1/8 அந்த மாற்றி கொண்டு போகிறோம். ஸோ மைனஸில் மாறி போகும். எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. எல்சிஎம் 8ம் 6ம் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24 கிடைக்கும். 6 வந்து 6 4 சார் 24. ஸோ 4 × 1 4, 8 3 சார் 24, 3 × 1 3, 4 - 3 1, 1/24 கிடைக்கும். ஸோ மாற்றி எடுப்பீங்க. ஸோ 24. அதே மாதிரி ஏக்கு சால்வ் பண்ண போகிறீங்க. ஏக்கு வந்து 12 கிடைக்கும். சரியா? நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம்ல. செஞ்சு பாருங்கப்பா தயவு செஞ்சு. சரியா? என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஏ ப்ளஸ் சி தேவை இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் சி போட்டுக்கலாமா? 24னா 1/24, 12னா 1/12. 24க்கு 12க்கு எல்சிஎம் என்ன? 24. 24 வந்து 1 டைம்ஸ் 24 வரும். ஸோ 1 × 1 1, 12 2 சார் 24. ஸோ 12 சார் 24 2 × 1 2, 2 + 1 3/24 கட் பண்ணால் 1/8. ஸோ மாற்றி எடுப்பீங்க. ஆன்சர் வந்து ஏ ப்ளஸ் சி வந்து 8 days. சரியா? ஓகே தானா? டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 6th question. While working 7 hours a day, A alone can complete a piece of work in 6 days and B alone in 8 days. In what time would they compare it together working 8 hours a day? ஓகே மைண்ட் வாஷ் உங்களுக்கு புரிஞ்சு ஒழுங்காக போயிட்டு இருந்து ஏன்பா கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிங்களா? கண்டிப்பாக கன்ஃபியூஸ்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்தோம் பாருங்கள். 7 hours பெர் டே ஒர்க் பண்ணுறாப்புல ஒர்க் பண்ணும்போது ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் பீஸ் 6 நாள் ஒர்க் பண்ணுறான். அதே பி பார்த்தீங்கன்னா 8 days ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் 7 hours a day. சரியா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1 day. சரியா? ஸோ 7 hours இன்னும் 6 days போட்டுக்கலாமா? 7 hours a day அதில் வந்து 6 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. மொத்தம் எவ்வளவு? 7 × 6 42. அதே மாதிரி 7 hours ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை ஒர்க் பண்ணுறாங்க? 8 days ஒர்க் பண்ணுறாங்க. மொத்த ஒர்க்கு 8 × 7 56. அப்போ 42 56. ஏக்கு வந்து 42, பிக்கு வந்து 56. என்ன கேட்குறாங்க? ஒர்க்கிங் டுகெதர் ரெண்டும் சேர்த்து தானே பண்ணுவாங்க. நம்ம ஏ தெரியும், பி தெரியும். ஃபார்முலா என்ன? HY / X + Y 42 × 56. தயவு செஞ்சு பெருக்கி போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாங்க. கீழே வந்து X + Y. ஸோ 42 + 56 என்ன? 98. நீ கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ண என்ன பண்ணிக்கலாம்? 7 6 are 42. 7 2லே போயிடலாம். 21 கீழே போட்டிங்கன்னா 49 போட்டுக்கலாம். அப்புறம் 7 போட்டிங்கன்னா 7 6 21, 7 7 49. அடுத்து கட் பண்ணிங்கன்னா 8 8 3 24. முடிஞ்சு போச்சா? கரெக்டாக? ஸோ 24 days கிடைச்சாச்சு. அடுத்து நான் கேட்டிருக்கான் ஃபைனலாக ஒர்க்கிங் 8 hours a day. இதுவரை கண்டுபிடிச்சது பழைய மாடல். லாஸ்ட் என்ன பண்ணி கொடுத்துட்டான்? ஒர்க்கிங் 8 hours a day. இங்கே 7 hours ஒர்க் பண்ணி இந்த ஆன்சர். ஆனால் 8 hours ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டைம் எத்தனை டேஸும் முடிப்பான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணால் போதும்? இந்த 24 கூட அந்த 8 hours ஒர்க் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 24/8 போட்டால் மொத்தம் எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணி முடிப்பான்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே 42 கிடைக்குது. சரியா? இந்த 42 இருக்குது. அப்போ எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவீங்க? 42/7 தானே போடுவீங்க. அதே இங்கே இருக்குது. 24 கிடச்சி போச்சு. 8 hours தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டேஸ் கிடைக்கும்? ஸோ 24/8 போட்டால் கிடைக்காது உங்களோட ஆன்சர். இஸ் ஈக்குவல் டு 3 days. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ விட்டுறாங்க. ஸோ 7th question பாருங்கள். A 2-day work A's 2-day work is equal to B's 3-day work. If A can complete the work in 8 days, then to complete the work B will take how many days கேட்குறாங்க. ஸோ இந்த 7th question, 8th question, 9th question, சரி 3 கொஸ்டினுமே வந்து தப்பு விடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? ஸோ ஈஸி தான், பட் தப்பு விடுறது வாய்ப்பு அதிகம். சரி, நம்ம அப்படி தான் பண்ணுவோம். கஷ்டமான கொஸ்டினா கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுவோம். சும்மா அங்கே ஈஸியாக வர கொஸ்டின் நம்ம தப்பு விட்டுருவோம். சரியா? ஸோ என்ன தப்பு நானே சொல்லி தரேன். கண்டிப்பாக தப்பு பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? A's 2-day ஒர்க்கு. சரியா? இஸ் ஈக்குவல் டு B உடைய 3-day ஒர்க்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஏக்கு வந்து 2 day தான் ஒர்க்கு. டேஸ்னா இது சார் போட்டுக்கலாம். ஸோ 2-day ஒர்க்கு இஸ் ஈக்குவல் டு 3-day ஒர்க்கு. என்ன பண்ணிக்கலாம்? 2/3 போட்டு 2:3 போட்டுக்கலாம். அதான் அர்த்தம். 2/3 போட்டால் ஈக்குவல் 1 எடுப்பீங்க. ஸோ 2 × 1 2 3. ஸோ 2:3. கரெக்டாக? இப்போ ஏக்கு 2-day ஒர்க் வந்து இஸ் ஈக்குவல் டு B உடைய 3-day ஒர்க்கு. இங்கே என்ன போட்டிருக்கோம்? டே போட்டிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன போட்டிருக்கோம்? டே வந்து போட்டிருக்கோம். ஸோ 2:3 போட்டாச்சு. அடுத்த பாருங்கள், அவன் கொடுத்தபடி எழுதியாச்சு. செகண்ட் மெயின் பாருங்கள். இஃப் ஏ கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 8 daysன்னு கொடுத்துருக்கான். கரெக்டாக? ஸோ ஏ வந்து 8 daysல முடிக்கிறான் அப்படின்னு அவன் கொடுத்துருக்கான். நமக்கு இங்கே என்ன இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ அவன் கொடுத்துருக்கத மேலே போடணும், நம்மள்ட்ட இருக்கிறத அப்படியே கீழே போடணும். என்ன கேட்டிருக்கான்? டு கம்ப்ளீட் ஒர்க்கிங் பி வந்து
எத்தனை நாள் முடிவு கேட்டிருக்கான். பிக்கு நம்பர் என்ன 3. ஸோ இன்டூ 3 என்ன திருப்பின்னு சொல்கிறேன். அவன் கொடுத்துருக்க மேலே போடணும், அவன் என்ன கொடுத்துருக்கானோ ஏற்றாற் போல் ஆப்ரேஷன் கீழே போடணும். இன்டூ என்ன கேட்டிருக்கானோ அதை வந்து இன்டூ பண்ணி போட போகிறீங்க. கட் பண்ண ஆன்சர். ஸோ 4 × 3 12. ஓகேவா, முடிஞ்சு போச்சா? இவ்வளோ தான் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். M is thrice as good as workman as N and together they finish a piece of work in 30 days. In how many days will M alone finishes the work? சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. சரியா? இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, 3 டேஸும் கொடுத்துட்டாங்க. A is 2 days, 2 days ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 3 days, அதாவது 3 day 2 டே மென்ஷன் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா த்ரைஸும் கொடுத்துருக்காங்க, அல்லது டொய்ஸும் கொடுக்கலாம், எப்பனாலும் கொடுக்கலாம். சரியா? அந்த த்ரைஸோ டொய்ஸோ இல்லை பர்சன்டேஜோ கொடுத்தாங்கன்னா கொடுத்துருக்கிறது எஃபிஷியன்சி. சரியா? அவனை ஆற்றல் தான் கொடுத்துருப்பாங்க தவிர்த்து டேஸை கொடுக்கல. அப்போ இந்த கொடுத்த எஃபிஷியன்சியை டேஸை கன்வெர்ட் பண்ணி தான் ஆன்சரை சால்வ் பண்ணணும். நம்ம ஆர்வ கோளாறில் அப்பா ஈஸி கொஸ்டின் நினச்சிட்டு எஃபிஷியன்சி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி செஞ்சு முடிச்சிருவீங்க. ஸோ ஆன்சர் தப்பாக தான் கிடைக்கும். நம்ம கெட்ட நேரத்துக்கு கண்டிப்பாக தப்பாக பண்ண ஆன்சரை அவன் சாய்ஸில் வச்சுருப்பான். அதுவும் ஏ சாய்ஸில் இருக்கும். நம்ம கண்ணை மூட்டு குத்திட்டு வருவோம், வந்தாலும் தெரியும் ஏ தப்புன்னு தெரியும். சரியா? தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ சொல்லி தரேன் பாருங்கள். என்ன போட்டாச்சு, என்ன கொடுத்துருக்கான், த்ரைஸ் கொடுத்துருக்கான். அப்போ எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்கான், த்ரைஸு அசி என்ன. அப்போ எம் எப்படி இருக்கும், த்ரைஸு 1 விட 3 மடங்கு ஜாஸ்தி. ஸோ என்னுக்கு 1ன்னா எம் வந்து த்ரைஸு கொடுத்துருக்க எஃபிஷியன்சி. இது இங்கே டேஸு மாற்றின பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அப்படியே மாற்றி மட்டும் போட்டால் போதும். இது பண்ணால் கஷ்டமாக 1 இங்கே வரும், 3 இங்கே வரும். அதான் எஃபிஷியன்சிலேருந்து டேயை மாற்றுறதுக்குள்ள ப்ராசஸ். சரியா? அப்புறம் ஆஸ் யூஷுவல் தான். என்ன கொடுத்துட்டாங்க, இன் அதில் டுகெதர் ஃபினிஷ் பீஸ் ஆஃப் இன் 30 days, அதாவது 2 பேரும் சேர்ந்து வந்து 30 days முடிக்கிறாங்க கொடுத்துட்டான். ஸோ என்ன பண்ணுவோம், அவன் கொடுத்துருக்கதை மேலே போட்டிருக்கோம் 30. கரெக்டாக? என்னென்னு கொடுத்துருக்கான், 2 பேரும் சேர்த்து உள்ள வேல்யூவை 30 கொடுத்துருக்கான். நமக்கு சேர்த்து பண்ணலாமா? எம்முக்கு என்ன 1, என்னுக்கு என்ன 3. ஃபார்முலா என்ன, m into n. ஸோ 3 into 1 டிவைட் பை m plus n. ஸோ 3 plus 1 is equal to 3/4. அதை கீழே போட்டிருக்கோம். அவன் கொடுத்துருக்க மேலே போட்டிருக்கோம். அவன் கொடுத்துருக்கான ஆப்ரேஷனை அதே மாதிரி பண்ணி கீழே போட்டிருக்கோம். இன்ட்டு என்ன கேட்டிருக்கான், ஹவு மெனி டேஸில் m அலோன் கேட்டிருக்கான். எம்முக்கு மதிப்பு என்ன 1. ஸோ இன்ட்டு 1 சால்வ் பண்ண ஆன்சர் 30 அப்படி போட்டுக்கலாம். இந்த 3/4 மேலே போனால் 4/3 வரும், இன்ட்டு 1. ஸோ கட் பண்ணால் 10 into 4 40. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் கொடுத்துருக்க மேலே போடணும், கொடுத்துருக்க நேர ஆப்ரேஷனை அந்த ஆப்ரேஷன் பண்ணி கீழே போடணும், இன்ட்டும் அவன் கேட்டிருக்கிறத பெருக்கி போடணும். சரியா? நம்ம எஃபிஷியன்சி டேஸை மாற்றிட்டு மறந்துடுவாங்க, தயவு செஞ்சு விட்டுற விடாது, ரொம்ப ஈஸி. அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி தான். A is thrice as good as B and takes 10 days less. சரியா? 10 days less to do a piece of work than B takes. நான் வச்சுக்கோங்க 10 days less. அடுத்து தென் B alone எவ்வளோ கேட்குறாங்க, பண்ணலாமா? ஏக்கும் பிக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து பியோட த்ரைஸ் இருக்கான். ஸோ டேஸை மாற்றிக்கலாம். ஸோ கிராஸை மாற்றி போடுவீங்க. ஸோ 1:3 வரும். என்ன கொடுத்துட்டான், ஏக்கும் பியும் கம்பேர் பண்ணும்போது 2 பேரும் 10 days லெஸ்ஸும் கொடுத்துருக்கான். அப்போ என்ன அர்த்தம், 2க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ கொடுத்து 10 மேலே போட்டிருக்கோம், டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கான். ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கலாமா, 3 - 1 2 தான் அவன் கொடுத்துட்டு 10 அப்படின்னா என்ன கேட்குறான், பி மட்டும் கேட்குறான். பிக்கு மதிப்பு என்ன 3. ஸோ இன்டூ 3 கட் பண்ணால் 5 into 3 15. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரியா? எஃபிஷியன்சியை டேஸை மாற்ற தெரியணும், அவன் என்ன கொடுத்துருக்கான்னு தெரியணும். 10 days லெஸ்ஸு அல்லது 10 days மோரும் கொடுத்துருப்பான், அதுவும் சேம் தான், டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்கான். ஸோ மைனஸ் பண்ணி இங்கே போட்டுக்கணும். லெஸ்னாலும் சரி மோர்னாலும் சரி அவன் கொடுத்துருக்க மதிப்பு என்னது, டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்களும் மைனஸ் பண்ணி மேலே கீழே போட்டுக்கோங்க, கொடுத்துக்க மேலே போடுங்க, இன்டூ என்ன கேட்டுக்கான போட்டு கட் பண்ணால் கிடைக்கிறது தான் உங்களுடைய ஆன்சர். சரியா? ஸோ இதே இதில் இன்னொரு சம் கேட்கலாம். அந்த சம் நான் கொண்டு வரல மீன்ஸ் சேம் ஆளுந்து விட்டுட்டேன். எப்படி கேட்பாங்கன்னா ஏ பி இதே மாதிரி கொஸ்டின் இருக்கும். என்ன கொடுத்துருவாங்கன்னா பி வந்து ஏவோட 60% மோரும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஏபி கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து பியோட 60% மோர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுன்னா, பிக்கு 100 இருந்துச்சுன்னா ஏ வந்து எப்படி இருக்கும் 60% மோர். அப்போ 100லேருந்து 60 கூட்டிக்கணும். அப்போ 160%. சரியா? ஸோ ரேஷியோ தான் எடுப்பீங்க. ஸோ ரேஷியோ இந்த 100 ஒன்றும் கட் ஆயிரும், 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும் 8:5 வரும். இது ஆக்சுவலாக எஃபிஷியன்சி. இது டேஸை மாற்றணும்னா மாற்றி போடுங்க 5:8 அஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் கொஸ்டினை பார்த்து என்ன கொடுத்து தான் சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த பர்சன்டேஜ் மாற்றுறதுக்கு ஆல்ரெடி பர்சன்டேஜ் இந்த கொஸ்டின் வந்துச்சு, அதான் திரும்பி ரிப்பீட் பண்ணல. பட் கொடுத்தாங்கன்னா 60% மோர் இல்லை 40% லெஸ்ஸு. அப்போ 40 லெஸ் என்ன பண்ணுவீங்க, 100 போடுவீங்க. இங்கே என்ன பண்ணுவீங்க, 100 குறைச்சிக்கணும், 100லேருந்து 40 குறைச்சிக்கணும். ஸோ 40 160 குறைச்சிக்கணும், 40 வரும். கட் பண்ணி அஸ் யூஷுவல் பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ பர்சன்டேஜ் டாப்பிக்கில் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்கல அப்படின்னா அந்த டாப்பிக்லாம் பாருங்கள், பர்சன்டேஜ்லாம் பாருங்கள். பார்ட் ஒரு 9 பார்ட் வரை போகும், பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின்.
10th question, A can do 1/3 of the work in 5 days and B can do 2/5 of the work in 10 days. In how many days both A and B together can do the work னு கேட்குறாங்க. சரியா, கொடுத்த கொஸ்டினை அப்படியே எழுத போகிறேன், வேறு ஒன்றும் பண்ண போகிற கிடையாது. சரிக்கலாமா? A can do 1/3 of the work. ஸோ 1/3 ஆஃப்னா இன்ட்டு யார் பண்ணுறா, ஏ பண்ணுறான், இன் எத்தனை டேஸ், 5 days, is equal to 5 days. அதான் எழுத போகிறேன். 1/3 of the work in 5 days. அடுத்த 2/5 of the work in 10 days கொடுத்துருக்கு, அப்படி எழுதியிருக்கேன். ஆஃப்னா இன்ட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1/3 ஏ ஈக்குவல் 5 பண்ணால் ஏ ஈக்குவல் டு 1/3 அந்த கொண்டு போகிறேன். அப்போ என்னது 3 வரும். ஸோ 5 × 3 15. அதே இது 2/5 இருக்குது, பின்னு இருக்குது, இது கட் பண்ணிக்கலாமா? ஸோ 5. ஸோ பி ஈக்குவல் டு 5 மேலே கொண்டு போய் இன்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ 5 × 5 25. புரியுது உங்களுக்கு? பி ஈக்குவல் டு 10 வரும். இந்த 2/5 அந்த கொண்டு போவீங்க. அப்போ என்ன வரும்? 5/2 வரும். இது கட் பண்ணால் 5 × 5 25 days. அவ்வளோதான். நம்ம ஏ தெரிஞ்சு போச்சு, பி தெரிஞ்சு போச்சு. என்ன கொஸ்டின் கேட்குறான்? போத் ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ ஒர்க்னு கேட்குறான். ஸோ டுகெதர்னு என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி ஏ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஒய் பை ஹெச் ப்ளஸ் ஃபார்முலா. ஸோ ஹெச்சுக்கு மதிப்பு தெரியும் 15, ஒய்க்கு மதிப்பு தெரியும் 25. கீழே வந்து இதை பெருக்கக்கூடாது, அப்படி போட்டுக்கோங்க. கீழே வந்து ப்ளஸ் பண்ணி போட்டுக்கோங்க. 15 + 25 இஸ் ஈக்குவல் டு 40. மேலே வந்து கட் பண்ணால் வரது உங்கள் ஆன்சர். சரியா? ஸோ 5 × 15, 5 × 40, 25 × 3 75/8. சரியா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 15 × 25 டிவைடட் பை 15 ப்ளஸ் 25 தானே, 25. சரியா? பெருக்க தான் பெருக்கூடாதுன்னு சொன்னேன். அடிஷனில் போய் ப்ளஸ் பண்ணாமல் வந்துடக்கூடாது. அடிஷனாக பெருகிக்கணும். இப்போ சொல்ல முடியாது, சில நேரம் பண்ணலாம், இப்படி கட் பண்ண வாய்ப்பு உண்டு. சரியா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இன்ட்டு பண்ணும்போது பெருக்கக்கூடாது. பெருக்கி பெருசாக்கி சின்னதாக இருக்குது, நீங்கள் பெருக்காமே இருக்கலாம். இந்த ப்ளஸ்ஸோ மைனஸோ அதை ஆப்ரேஷன் பண்ணிடுங்க, அப்போ தான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். சரியா? இதுதான் இன்னைக்குள்ள 10 கொஸ்டின்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.